யாரெல்லாம் சேரனோட லவ் சீன்ஸ்க்காக வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இனிய உறவுகளே, என்னங்க சொல்கிறது, நம்ம சேரன் புள்ள தலையில மாறி போயிட்டாருங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்கிறதா, டேய் நீயாடா நீ அப்படின்னு சொல்கிறதா, எதுங்க சொல்கிறது சேரனுக்கு? இன்றைக்கி நடந்துக்கிற விஷயத்தை பார்த்து காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, உண்மையிலே செம்ம வியப்பாக தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தா நின்னாவ நினப்பு, உட்காந்தா அவன் நினப்பு. அதாவது பழகுனவங்களை பிரிஞ்சிருந்தோ இல்லை ரொம்ப நாள் பழகி ஆசையாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வந்தா அதே நினப்பில் சந்தோஷத்தில் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் தோற்று போயிருங்க அல்டிமேட்டாக. இப்போ தாங்க அதுவும் அந்த பொண்ணு அவரும் பேசக்கூட இல்லைங்க, அப்படி ஒரு புன் சிரிப்பு தாங்க. சிரிச்சிட்டு போகுது, அதுக்கே பாயப்புள்ள விழுந்துருச்சே. ஐயோயோ, என்னங்க காதல்ங்கிறது இதுதானா? இதுக்கு தான் காதலில் விழுந்தேன் அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்களா? ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. அப்படியே இன்னும் எனக்கு 3 நாளாக சேரனோட அந்த வெக்கப்படுற புன் சிரிப்பு, ஐயோ அவ்வளோ அழகாக கண்ணுக்குள்ளேயே நிற்கிது, இல்லை நெஞ்சுக்குள்ளேயே இருக்குதுங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சாப்பிட்டீங்களாடா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு அவராக சாப்பிட்றாரு. அதை அப்படியே சோழன் பார்க்குறாரு, வியந்து எல்லாருமே தலகுலாக தான் பார்க்குறாங்க. அதை விட சாப்பாடு கொண்டு வரதுக்கு அவங்க அப்பா கிட்ட வந்து சவுண்டை குறைங்க அப்படிங்கிறாரு. உடனே என்னடா சாப்பிட்டீங்களாப்பா, இதை கேட்கத்தான் குறைக்க சொன்னியா, ஆறுடவேன் அப்படிங்கல உள்ளுக்க போயிட்டு தோசையை கொண்டாந்து கொடுக்குறாரு. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நிமிந்து மயனை பார்க்குறாரு. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன மவன் லூஸாக ஆயிட்டானா, கல்யாணம் நின்று போச்சுன்னு, நிச்சயம் நின்று போச்சுன்னு இங்கே புரியலையே அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே சிரிக்கிறாரு. டே சேரா என்னடாச்சு? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்து மென்டலாக தான் ஆயிட்டான் அப்படிங்கிறாரு. அதில் ஒரு பாட்டு பார்த்தீங்களா, 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. அதுதாங்க கரெக்டு தாங்க. அடடா, அந்த பாட்டு எல்லாம் செம்மங்க. காலத்தால் அழிக்கக்கூடாத ஒரு பாட்டுன்னா அது இந்த மாதிரி பாட்டுங்க தான். அப்படியே நம்ம சேரனுக்கு பொருத்தமாகவே இருக்கும். அப்படியே மறுபடியும் உள்ளார போயிடுறாரு, போயிட்டு படுத்துறாரு. அதில் வேற வேணுமா குடிடா குடி அப்படின்னு வரலாம் ஒரு பெத்த தகப்பனா. ஆனால் நம்ம சேரனப்பா வேணாப்பா, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைப்பா. டே உன் மனசு புண்பட்டு போயிருக்குடா, சாப்பிட்றா, புண்பட்டு போயிருக்கா, அதை மனசு பொன்பட்டு போயிருக்குப்பா. அதாவது பொண்ணான மனசாகி போய் கிடக்குது. அப்படி ஒரு சந்தோஷத்தில் இவர் வந்து புண்பட்டு கிடக்குதுன்னு பாருங்களேன், புள்ளைய பிடிச்சி கெடுக்கிறத. எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்குது. டே தூங்குவடா, எனக்கு தூக்கம் இப்போ வருதுப்பா அப்படின்ட்டு போகிறாரு. என்ன ஆச்சோ அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் படுத்துறாரு. அடுத்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சோழன் அப்படியே உட்காந்துக்கிட்டு செல்லத்தாங்க நோண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவிக்கு டவுட் வருது, என்ன சேரன் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடையில நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோழனை பார்க்குறாங்க. ஏங்க சோழன் கூப்பிட்றாங்க. 3வது வாட்டிக்கு திரும்பி பார்க்குறாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் என்னையவா கொஞ்சம் உள்ளார வாங்க. என்னது உள்ளாரவா? ஆமாம் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு போகிறாங்களா. ஐயோ நம்மளை கூப்பிட்டுட்டாலே அப்படின்னு தலையை சீவுறது என்ன, சென்ட் அடிக்கிறது என்ன, என்னமோ ஃபர்ஸ்ட் நைட்டு கூப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இன்னும் காணோம் அப்படின்னு வெளியில் வராங்க. ஏங்க என்ன பண்ணிட்டுருங்க, வாங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போகிறாரு. கதவை சாத்துங்க, தாப்பா போடுங்க. ஐயோ சோழா நல்ல மூடில் இருப்பா போல இருக்கே அப்படின்னு உள்ளார வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது வெளியில் கேட்காதுல, ஒரு படி மேலே போயிடுறாரு. ஐயோ அதெல்லாம் கேட்காதுங்க, சொல்லுங்க அப்படின்னு ஆசையாக புள்ள நிற்கிது. பல்பு வாங்கிடுறாரு. சேரனை பற்றி இந்த பொண்ணு பேசுது. அண்ணனை கவனிச்சிங்களா, ஒரு மாதிரியாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க இதை பற்றி பேசுறது என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாம் வேறு இதை பற்றி போங்கங்க அப்படின்னு சப்புன்னு போயிடுது. அதுக்கப்புறம் இல்லை அவர் ஒரு மாதிரியாகவே இருக்காரு, ஒரு மாதிரியா ஃபீலிங்கோடு இருக்கணும்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க நம்ம வந்து சோகப்படுவோம் வருத்தப்படுவோம்னு அண்ணன் மாறிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமாங்க, நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னா விடிகிற வரைக்கும் நீங்கள் அண்ணனை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுறாங்க. அதுலேயும் வெளியில் போகங்காட்டிலையும் கதவை டமால்னு சாத்துறாங்க. அப்பா அப்படின்ட்டு வெளியில் வராரு. இன்னும் இந்த சாத்துறான் அப்படின்ட்டு வராங்க. 4 பேரும் படுத்துடுறாங்க. டே அண்ணன் தூங்கிருச்சா அப்படின்னு பல்லவன் போய் மூச்சை வச்சு பார்க்குறாரு. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு. சோழன் ஒரு தட்டுறாரு. டே யாராவது மூச்சு இருக்கான்னு பார்ப்பாங்களாடா? தூங்கினாலும் மூச்சு விடுவாங்க தெரியும்ல. ஐயோ ஆமாம்ல, உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் மூச்சு மூக்கில் கை வைக்கணும். தூங்குறாரா இல்லையான்னு எழுப்பி தானே பார்க்கணும். எழுப்பி பார்க்குறாங்க. தூங்குறாரு. எப்படி அண்ணனுக்கு இப்படி தூக்கம் வருது? அண்ணன் அன்னைக்கு அப்படி தாண்டா தூங்குச்சு, நடிச்சிச்சு, அப்புறம் எந்திரிச்சு எங்கிட்ட போயிடுச்சுல, அது மாதிரி எங்கேயாவது போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் அனிசி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அன்னைக்கு சோகத்தோடையும் அனிசி வீட்டுக்கு தான் போனார், இன்றைக்கி சோகத்தோடையும் அனிசி வீட்டுக்கு தான் போனார். ஆனால் அன்னைக்கு கணத்தை இதயத்தோடு வந்தார், இன்றைக்கும் கணத்தை இதயத்தோடு தான் வந்திருக்காரு. ஆனால் அந்த கணம் வந்து ரணம், இந்த கணம் வந்து காதலுங்க. ஐயோ கவிதை எனக்கு கொட்டுது. இப்போதாங்க ஆண்டி வேலை வந்துச்சுங்க. இப்போது நான் பேசுனது கணம் ரணம் காதல் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
3 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம விடிய விடிய ஆளுக்கு ஒருத்தவங்கள ஷிஃப்ட் போட்டு பார்ப்போமா அப்படிங்கிறாரு முழிச்சிருந்து நம்ம சோழன். உடனே முறைக்கிறாங்க பாண்டிட்டு, விட்றா விட்றா சரி விடு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே செம்ம 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 சூப்பருங்க. ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து விடியுதுங்க. விடிஞ்சா அவரால் வேலை பார்க்க முடியல. சட்டி ஒரு பக்கெட்டு இருக்குது, பாலை பீச்சு பால் பாக்கெட்டை பிச்சு வேறு பக்கெட்டு ஊற்றுறாரு. அண்ணே அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கல, எங்கே பாலை ஊற்றுறீங்க? ஐயோ அப்படின்னு நாக்கை கடிச்சிட்டு அடுப்பில் ஊற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அண்ணே டீ போட்டிங்களா? போட்டேன்ப்பா. என்னன்னு தெரியல, பால் பொங்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஐயோ அண்ணே அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அடுப்பே பற்ற வைக்கல. அண்ணே உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னண்ணே நிச்சயம் நின்று போச்சுன்னு மனசு எதோ பேதலிக்கிறீங்களா, விட்டுட்டிங்களா? சேச்சே அப்படிலாம் இல்லைப்பா, ஏப்பா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசை எங்கே விட்டேன், இன்னொரு மனசை எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரி அப்படின்னு அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. காப்பியை போடுறாங்க. காப்பியை கொண்டே கொடுத்தா எல்லோரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு தூ 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 அப்படின்னு துப்புறாங்க. என்னப்பா ஏன் எல்லோரும் இப்படி ஒரு மாதிரியாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அண்ணே நீ என்னண்ணே போட்ட பாலில்? சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை தான் போட்டேன் பாரு அப்படின்னோடனே குடிக்கிறாரு. ஐயோ தூங்குறாரு. உப்பள்ளி போட்டுட்டியா? சாரிடா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆறாரு. என்னண்ணே நல்ல வேலை மிளகாத்தூள் எடுத்து போடாமல் விட்டி அப்படிங்கிறாங்க. அண்ணன் இருக்க இருப்புக்கு பக்கத்துலேருந்து அதையும் போட்டிருப்பாரு. கலர் தெரியுதா என்ன அப்படிங்கிறாங்க. என்ன வந்துச்சுன்னு தெரியலையே அண்ணன் மனசுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுருக்காங்க. அவர் புள்ள பாவங்க, அவர் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிடுறாரு. அடுத்து வேலைக்கு பார்த்தா கிளம்புறாரு. அண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்னண்ணே எனக்கு சாப்பாடு கொடுக்காம கிளம்புறீங்க? ஐயோ சாரிப்பா அப்படின்னு நிலாவுக்கு சாப்பாடு கட்டுறாரு. மாற்றி கட்டி கொடுக்குறாரு. அடுத்து நான் கிளம்புறேன், நீங்கள் கிளம்புங்க, பார்த்து பத்திரமா போப்பா, அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு. அப்புறம் போகலே நிலா மறுபடியும் அண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. சாப்பாடை வச்சுட்டு போகிறீங்களே? ஐயோ மறந்துட்டேப்பா அப்படின்னு வாங்கிட்டு போகிறாரு. என்னான்னு தெரியலையே. சரி இப்போ நம்ம இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க எல்லாரும். இவர் சேரன் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நிலா என்ன பண்ணுறாங்க, இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னா 3 பேர் வராங்க. அண்ணனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, என்னமோ ஒரு பேய் காற்று கருப்பு அண்டி இருக்குது. அது என்ன பேயோ என்ன காற்று கருப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன நீ பண்ணலாம் அப்படின்னு பல்லவன் கேட்க, நம்ம வேறு வேலை, கதவை பூட்டுங்க. என்ன சொல்கிறீங்க? அட பூட்டுங்கப்பா அப்படின்னு பூட்டிட்டு 4 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னுட்டு இவர் பார்த்தா அப்படியே பாடிக்கிட்டே போயிடுறாரு வேலைக்கு போனோன்னே அவர் எதையுமே வண்டியை பூட்டலை, எதையும் எடுக்கலை. அவர் வாட்டுக்கு போயிட்டு சிமெண்ட் எடுத்து அங்கிட்டு வைக்கிறாரு, செங்கல் எடுத்து இங்கிட்டு வைக்கிறாரு. இவங்க 4 பேர் அண்ணே என்னென்ன நடக்குது அப்படின்னு பல்லவன் கேட்க, இருடா உன்னை மாதிரி தானே நானும் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அப்படியே பார்க்குறாரு. அப்படி தேக்கோ ஸ்வார் பியார்க்கும் சுந்தர் அப்படி இப்படின்னு ஹிந்தியில் பேச, என்னடா அண்ணன் லாங்குவேஜ்லாம் மாற்றி பேசுது, ஹிந்தி பேசுகிறாரு அப்படின்னு இவங்க ஒன்றே பார்த்துட்ருக்காங்க. அப்படி வேலை பார்த்துருக்காங்க. கடைசியாக அங்கேருந்து அனிஷாவும் வராங்களா. அனிஷ் வராரு அப்படின்னு 4 பேர் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிஷ் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா பின்னாடியே சந்தாயம் வருது. பார்த்தோன்னே அண்ணன் பையா அப்படிங்கிறாரு. வாங்க என்ன அப்படிங்கல, தங்கச்சி வந்திருக்கு அப்படிங்கிற. என்ன வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சோம், அதான் குருமா வச்சோம், இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்களா பையா அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க அப்படின்னு உட்கார்றாரு. இவங்க 4 பேரும் அட பாவி, வீட்டில் சாப்பிட முடியல பிடிக்கலன்ட்டு வந்தார், இப்போ கொடுங்கன்னு சாப்பிட்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடவே இல்லை. எனக்கு பசிக்கலடா அப்படின்னு கிளம்பி வந்தவர் இங்கே பார்த்தா வெளிர் ஓட்டுறாரு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓரக்கண்ணில் சந்தாயம் பார்க்குறாரு. சந்தாயம் வெக்கப்பட்டு அப்படியே திரும்புது. சோழன் கண்டுபிடிச்சிறாரு. புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சா? அங்கே பாருடா, நம்ம அண்ணனுக்கு காதல் வந்துருச்சுடா. என்ன சொல்கிறீங்க? அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே எடுத்து நல்லா சூப்பராக இருக்குது, பவுத் அச்சா ஹே, சூப்பர் அப்படிங்கிறாங்க. பாரு அண்ணன் ஹிந்தியில் நேரம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த சந்தாய கூட போல இருக்குது. நிலாவும் பார்க்குறாங்க. ஆமாச்சோளா நீ சொல்கிறது சரிதான், அந்த பொண்ணு பாருங்க அப்படின்னு பல்லவன் காமிக்க, அதை விட அப்படியே அந்த சேலையை எடுத்து வாயில் பொத்துறதும். அதுக்கப்புறம் நம்ம தலைவரை பார்க்குறது என்ன, அப்படியே வெக்கப்பட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு குருமா ஊற்றுறாங்க. அப்படியே வெக்கப்பட்டு புனிகிறாங்க. அனிஸ் அவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டு வேலை பார்க்குறது நல்லா தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி வராத ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அனிஸ் பையா போகிறாரே அப்படின்னு நல்லா தெரியுது. அங்கிட்டு போயில சோழன் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அது பார்த்தா ரிங் அடிக்குது. பார்த்தியா அப்போ ஃபோனு வரவே இல்லை, ஏதோ கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பார்க்குறாரு.
இவங்க பார்த்தா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நேற்று நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு கேட்க, நீங்களும் தான் ஒன்றும் சொல்லலை. ஆஹா ஏதோ நடக்குதே அப்படின்னு 4 பேரும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போவே நாம் 4 பேரும் போய் பிடிப்போமா அப்படின்னு வேகமாக சோழன் போகிறாரு. டக்குன்னு நிலா வந்து சோழன் கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. என்ன அப்படிங்கல, சும்மா இருங்க, பாவம் அண்ணனுக்கு இப்போ தான் காதல் வந்திருக்கு, ஏங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல, அப்புறம் இதை விட வேறு என்ன லவ், அப்போ லவ் இதுதானா அப்படின்னு நிலா அப்படியே சோழனை பார்க்குறாங்க. சரிங்க, எனக்கு இன்னும் லவ் இல்லைங்க, கிடைச்ச ஒரே ஒரு லவ்வும் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு தானா இல்லையாங்கிறது சந்தேகமாக இருக்குது, அப்புறம் எனக்கு லவ்வை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. பல்லவா உனக்கு தெரியுமில்ல சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணி சொல்கிறது என்னமோ சரிதான், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ ஆரம்பித்த உடனே நம்ம முற்றுப்புள்ளி வைக்காமல் கொஞ்சம் கண்டினியூ ஆகட்டும். அந்த பாரு அவங்க அண்ணனே விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு, அப்போ என்ன நடந்திருக்கும் அவங்க வீட்டில் ஒன்றும் புரியலையே, அவரே கல்யாணம் பேசியிருப்பாரோ, ஏன்னா எனக்கு என்னமோ சரி எது வந்தாலும் சரி இன்றைக்கி வீட்டுக்கு வந்து அவங்கள கைங்கலமாக பிடிக்கிறோம். அண்ணே என்னண்ணே இப்போவே இருக்கிறாங்க, இப்போ போய் பிடிக்கலாமே, டே சும்மா சாப்பாடு போட்டுச்சு பேசிக்கிட்டு சொல்லி எஸ்கேப் ஆயிருமுடா அண்ணே, அப்போ வீட்டுக்கு வச்சு வேறு வழியில் டெஸ்ட்டு வைப்போம், அண்ணனை வந்து வலையில் விழ வைப்போம், என்னங்க நிலா அதான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன், சரி வாங்க 4 பேரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வராங்க. மெல்ல அந்த ஒண்டி நின்று பார்க்கல நிலா வந்து நம்ம சோழனுக்கு பக்கத்தில் நெருங்கி நிற்கிறாங்களா, இங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒளிஞ்சு நிற்கல. அப்படியே சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா அப்படின்னு கண்ணு அப்படி சொருகி அப்படி சொக்கி போய் மேலே பார்க்க, அதை பார்க்குறாரு பாண்டியனை பார்த்தோன்னே சோழன் என்னடா அப்படின்னு பார்க்க, அச்சிப்பேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். உடனே சோழன் வந்துட்டு, அவங்களுக்கு வந்தால் தானே தெரியும், போடா நீ தான் உன் ஆளை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்காண்டி கிடைக்கிற கேப்பில் ஏழை நான் ரசிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பல்லவன் பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீ தானே என் தம்பி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நிலாவோட காது ஓரத்தில் அந்த முடிப்படுது. ஆஹா அப்படிங்கிறாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பார்த்தியா அண்ணனை பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன் ஆசையாக பேசுகிறாரு அப்படின்னு அவங்க அங்கே சைட் அடிச்சுட்டு இருக்கதா அங்கே ரொமான்ஸ் போகிறத நிலா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத நம்ம ஆள் மூழ்கி அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது தெரியாமல் அது வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 4 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்படிலாம் போனால் சந்தோஷம்தான், நடக்கும் கண்டிப்பாக ரொமான்ஸ் சீன் போது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.